ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை அமெரிக்கால படிக்க வச்சாலும் தமிழ் பொண்ணா வளர்த்திருக்கேன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நீ இந்தியாவுக்கு வரும்போது அந்த கழிசட கலாச்சாரத்தையும் தலையில தூக்கிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிசினஸ்ல பெருசா சாதிக்கணும், உலகத்திலேயே பெரிய பணக்காரியாகணும், எனக்கு காதல் பிடிக்காது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பியே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னும் அந்த கொள்கையில உறுதியா இருக்கியா? அப்படின்னா இந்த குழந்தை எப்படி? நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ப்பா. நம்ம காதல்ல விழாத வரைக்கும் காதல் முட்டாள்தனமா தான் தோணும். எனக்கும் மதுவை பார்க்காத வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு. யார் அது? பியானிஸ்ட் மதுபால் கிருஷ்ணன். பியானிஸ்டா? ஆமாப்பா. ஸ்டார் ஹோட்டல்ல பியானோ வாசிச்சப்பதான் அவரை நான் முதல்ல பார்த்தேன். ஸ்டார் ஹோட்டல்ல பியானோ வாசிக்கிறவனா? ஆமாப்பா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன். He is a genius. முதல்ல நான் அவரோட இசையை தான் காதலிச்சேன். அப்புறம் I just don't know how அதுவே அவர் மேல காதலா மாறிடுச்சு. சரி, அவனை காதலிச்ச, அதை என்கிட்ட சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேனே. அப்பா, அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குப்பா. மதுவுக்கு பணக்காரங்களை சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்ற? பணக்காரங்களை பிடிக்காதா? சம்பாதிக்க தெரியாதவன் தான் பணக்காரங்களை பார்த்து பொறாமப்படுவான். அவன் அப்படிப்பட்ட ஆளா? இல்லப்பா, அவர் நினைச்சா உட்கார்ந்த இடத்துல கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். He is a music genius. பணத்துல அவருக்கு நாட்டமே இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் அவருக்கு நான் யாருங்கிறதே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்டினரி சேல்ஸ் கேர்ள். சரிதான். அதுக்குதான் அழுக்கு சிலையை கட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம சுத்தினியா? ஆமாப்பா, எல்லா விஷயமும் சுமூகமா முடிஞ்சு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். நீ காதலிச்சதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இது 4 பேருக்கு தெரிஞ்சா உன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா, மதுவோட நான் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கல்யாணங்கிறதுலாம் ஒரு சம்பிரதாயம் தான்ப்பா. ஐ நோ அதுக்காக நான் இப்படி நடந்துக்கிட்டதை நியாயப்படுத்தல. ஐ நோ இட்ஸ் ராங், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில எங்களையும் மீறி நடந்துருச்சுப்பா. அப்பா, ஐ எம் சோ ஹாப்பி. என் வயித்துல வளர குழந்தை எங்க காதலோட சாட்சி. வளராத. முதல்ல அந்த பையனை கூட்டிட்டு வா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அவருக்கு நான் யாருன்னே தெரியாதுப்பா. தெரிஞ்சிட்டா என்ன ஏத்துக்குவாரான்னு தெரியாது. என்ன வளர்ற? அவன் குழந்தை உன் வயித்துல வளருது. இத காரணமா வச்சு அவரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியாது. அவர் என்ன புரிஞ்சுக்கணும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கியா இல்லையா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும்பா. அது வரைக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தை இந்த குழந்தை என்னானாலும் நான் பெத்துக்க தான் போறேன். எனக்கு இந்த சமூகத்தை பத்தியோ இல்ல மத்தவங்கள பத்தியோ கவலை இல்ல. மேனகா, கவலைப்படாதீங்கப்பா. மது என்ன வேணான்னு ஒதுக்க மாட்டாரு. பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அப்பாடா, எப்படியோ வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. தோல்ஸ், எனக்கு என்னமோ நீங்க வந்ததுனால தான் வேலை சீக்கிரமா முடிஞ்சிடுச்சுன்னு தோணுது. இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுமோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். குட்.
இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது, இங்க வீடு கட்டினது எல்லாமே எனக்காக தான் அப்பா செஞ்சாரு. அவர் ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. இந்த சேல் ஆஃபர் வந்த உடனே அவருக்கு வீடு விற்கிறதுக்கு மனசே வரல. ரொம்ப சென்டிமெண்டலா இருந்தாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன், இன்னைய தேதியில மனுஷங்க மேல நம்ம வைக்கிற சென்டிமெண்ட்ஸ்க்கே வேல்யூ இல்ல, அப்புறம் வீடு மேல சென்டிமெண்டலா இருந்து என்ன பிரயோஜனம் பான்னு. அப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனாரு. அதையும் மீறி இன்னைக்கு பேப்பர் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவரை நினைச்சு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனிவே, இட்ஸ் டன். ஆமா உஷா, நீங்க எத்தனை வருஷமா பெங்களூர்ல இருந்தீங்க? தொல்ஸ், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். இங்கேதான் சென்ட் ஜான் ஸ்கூல்ல படித்தேன். எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்போ இருக்கிறவரை நாங்கள் சந்திச்சப்போ எனக்கு 10 வயசு. ஆனா ஒன்று, என் சொந்த அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட இவர் அளவுக்கு என்னையும் அம்மாவையும் அன்பா அக்கறையா பார்த்துட்டு இருந்திருப்பாரான்றது சந்தேகம்தான். ஆனா நீங்க அப்போ உங்களை பத்தின கதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு பிடிக்காம தான் வந்துட்டேன்னு சொன்னீங்களே, ஏன்? அப்படிதான் சொன்னேன். என்ன எனக்கு அப்போ புரியல, விவரம் பத்தல. பாருங்களேன், எனக்கு 10 வயசு இருக்கும்போது நானும் எங்க அம்மாவும் தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ இவர் வந்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. என்னையும் அம்மாவையும் நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னாரு. என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. என்னால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. எங்க அப்பாவோட இடத்துல இன்னொருத்தரா, எங்க அம்மாவோட லவ் ஷேர் பண்றதுக்கு இன்னொருத்தரான்னு நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்து உங்களை அபியெல்லாம் சந்திச்சேன். மற்றதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. சரி, அப்போ எப்பதான் நீங்க உங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டீங்க? அதையும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பெங்களூருக்கு வர சொல்லி என்னை கம்பல் பண்ணாரு. அப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவையும் அம்மாவையும் சந்திச்சேன். அந்த சந்திப்பில் தான் எனக்கு தெரிஞ்சது அப்பாக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்குன்னு. இவ்வளோ நாள் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டோமே, இவங்களை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டோமே நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தோல்ஸ். இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஒருவேளை அதனால தானோ என்னமோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் முழு நேரமும் இப்போ அப்பா அம்மாவோடய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம அபியை எடுத்துக்கங்களேன். அபியும் ஆதியும் ஒரு வயதுல பிறக்காதவங்க தான், ஆனா ரத்த பந்தம். அப்புறம் ஆர்த்தி, மனு, இவங்க அபிக்கு கூட பிறந்தவங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு அபியை எதுக்குறாங்க, அவங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா உங்க அப்பா உங்களுக்கான ரத்த உறவு கிடையாது, ஆனாலும் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த ரத்த பந்தம்னு சொல்றதெல்லாம் சும்மா. இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு புது நட்பு கூட நாளைக்கு மிகப்பெரிய உறவா நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகும், இல்லையா உஷா? கரெக்டா சொல்றீங்க தோல்ஸ், யூர் ரைட். உஷா, என்ன கேட்டா உங்க அப்பா மாதிரி நல்ல மனுஷங்களை எல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா இயற்கையா மனுஷங்களுக்குள்ள நிறைய அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் எந்த நேரத்திலையும் வெளிப்படாம இருக்கணும். அப்படி வெளிப்படாம இருக்கணும்னா நம்மளை சுற்றி உங்க அப்பா மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கணும், கூட நல்ல சூழல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற பிளேட்டையே இந்த பவுடர்லாம் போட்டு 1க்கு 4 தடவை கழுவுறோம். ஆனால் நம்ம மனசை எதை வச்சு துடைக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கை நம்ம எப்படி போக்குவோம்? அது எந்த நேரத்தில் வெளிப்பட்டுமோன்னு ஒரு பயத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அது வெளிப்படாமல் இருக்கணும்னா சூழல் தான். நல்ல சூழல், நல்ல மனுஷங்க இவங்க சுற்றி இருந்தாலே போதும், எல்லாம் சரியாக நடக்கும். சொல்கிறது சரிதானே? தோல்ஸ், பெங்களூருக்கு வந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நிறைய தத்துவமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நிச்சயமா. ஒரு தத்துவங்கிறது ஏதோ மண்ணை தோண்டி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரி பயணத்தின் போது ஏற்படுற ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணா சொல்லலாம். அதனால தான் நான் சொல்றேன், பயணங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேங்கி போயிடுவோம் குட்டை மாதிரி. கரெக்ட். நான் கூட ரொம்ப இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்றேன் தோல்ஸ். சென்னைக்கு போன உடனே நான் ஒரு புக் எழுத போறேன். புக்கா? நீங்க எப்போ சீரியஸா பேசுறீங்க, எப்போ வாடுறீங்கன்னே தெரியல. ஜஸ்ட் ஜோக்கிங்.
மெதுவா. ஐயோ, இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. பாத்தீங்களா தம்பி, நீங்க நடக்க முடியாதுன்னு வீல் சேருக்கு ஏற்பாடு பண்ணேன். ஓகே கண்ணையா, அதெல்லாம் இருக்கட்டும். டிக்கெட்டு இருக்கு தம்பி, பத்திரமா வச்சுக்கய்யா. சொல்லிட்டீங்கல்ல, பிரச்சனையை விடுங்க, பத்திரமா இருக்கும், கவலையப்படாதீங்க. ஏன் தம்பி, அடி ரொம்ப பலமா? நீ கை வச்சா வலிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. உடம்பு முழுக்க கட்டு போட்டிருக்கானுங்களே. அடி பலமா நான் கேக்குறேன். அதுக்கு தான் இங்க ஹாஸ்பிட்டல்லயே இருங்கன்னு சொன்னேன். நீங்க தான் அவசரப்படுறீங்க. தள்ளுப்பா. யோயோ, அங்க இல்லையா, இங்க இருக்கியா எங்க? பஸ்? அங்கயா இருக்கு? என்னது, அங்க இருக்காவா? யோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? யோ, இதே மாதிரி கடைசி வரைக்கும் என்ன கேட்டு குழப்புறியா? யோ கண்ணையா, கிட்டவா கிட்டவா. கொஞ்சம் கூட உனக்கு கண்ணே தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. யோ, தம்பி, உணர்ச்சி வசப்படாதீங்க தம்பி. யோ தள்ளியா. தள்ளுப்பா, தள்ளு. மெதுவா மெதுவா. ஓசூர் சென்னை. நல்லா புடிச்சுக்கோங்க சார். சென்னை சென்னை ஓசூர் சென்னை ஓசூர் சென்னை சென்னை ஓசூர் சென்னை. வாப்பா, முன்னாடி தள்ளுப்பா. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாப்பா. மெதுவா மெதுவா சார். கண்ணையா, ஆ? சீட் எங்கயா? பின்னாடி போங்க. பின்னாடியா? இன்னும் போங்க, ஆ? இன்னும் போங்க தம்பி. இன்னுமா? இதுக்கு மேல போக முடியாதியா. இதுதான் என் கடைசி சீட்டு. கடைசி சீட்டு வந்துருச்சா? ஆமா. அப்பாதான் உங்க சீட்டு. ஐயோ கண்ணையா, ஏயா ஒரு சென்டர் சீட்டா வாங்கியிருக்க கூடாதா? சென்டர் சீட்டா வாங்கினா இப்போ உங்களுக்கு தேடி உட்கார கஷ்டம். ஐயோ, முடியலையா. அந்த பசவப்பாவை கொன்னு போட்டாலும் என் ஆத்திரம் தீராது. இருக்கட்டும், என்ன பண்றது, என் தலைவீதி. ஐயோ, கொஞ்சம் உதவி பண்ணியா, உட்கார்றேன். ஆமா. இந்தாங்க தம்பி, என்னையா இது? நான் எடுத்த போட்டோஸ். இவ்வளவா? ஆமா தம்பி, ஒண்ணு விடாம அத்தனை எடுத்துட்டேன். யோ, இதெல்லாம் எப்பயா எடுத்த? இந்த பெங்களூர் கண்ணையா பாக்குற காமெடி மாதிரி இருப்பான், ஆனா காரியத்துல கெட்டி. வந்த உடனே என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நடக்கிற விஷயத்தெல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்க சொன்னீங்கல்ல, ஆமா. அதை வாட்ச் பண்ணி எடுத்ததான் இவ்வளவும். ஆ, ஆ. எல்லா போட்டோவையும் வரிசையா ஒட்டி ஓட்டுனா உங்க 2 நாள் பெங்களூர் பயணமும் ஒரு படமா ஓடும். நீ என்னத்தையா எடுத்து கிழிச்ச? நான் உன்னோட அவசப்பட்டது எனக்கு இல்லையா தெரியும்? இந்த கோலத்துல எவனாவது என்ன பார்த்து என் கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மானமும் போணுமா? நீ ஏன் என் வயிற்றுச்சல கலப்புற? இந்த வெயிட்டை தூக்கிட்டு நான் எப்படியா போறது? அப்படி சொல்லாதீங்க தம்பி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போட்டோ எடுத்திருக்க தெரியுமா? அந்த பொண்ணையும் பையனையும் விதவிதமா எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. அவங்க நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும் ஃப்ராடு தான், மோசமா நடந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா தம்பி, நான் விடலையே, அது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன், பாட்டு பாட்டா எடுத்திருக்கேன். யோ கண்ணையா, நீ என்னதான் கோமாளியா இருந்தாலும் கேட்டவா, கிளைமேக்ஸ்ல ஃபீல் பண்ண வச்சுட்டு. ஃபீல் பண்ணாதான் கிளைமேக்ஸ். தேங்க்ஸ். சரிங்க, ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். கொண்டு வந்த பேக்கை தூக்கி போட்டு இதை வாங்க சொன்னீங்க, இது அதை விட மோசமாக இருக்கு. என்னாச்சு உஷா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அபியோட கல்யாணம் நின்று இருக்கும்ல துல்ஸ், உஷா, அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அவ எப்பதான் புரிஞ்சுக்க போறா?
இப்படி ஒரு காரியம் பண்றதுனால அவ வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா? சென்னை 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 ஆண்டிய நினைச்சதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை திட்டணும் போல இருக்கு தோஸ். அமைதியா இருங்க உஷா. அபி முடிவு எடுத்து தான் அப்படி செஞ்சிருக்காங்க, புரியுதா? நாளைக்கு தான் சென்னை போறீங்கல்ல, அங்கேயே வச்சு அபியை திட்டுங்க. ஓகே? உங்கள மாதிரியே இன்னொரு கஸ்டமர் ஒருத்தர் நான் தான் போட்டோ எடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நான் இல்லாம அந்த காரியம் நடக்காது. வட்டமா வர வர போயிட்டு வா. கவலைப்படாதீங்க, வர. நல்லவேளை என் காரியத்தை பண்ணாம விட்டானே. ஐயோ, தொல்காப்பியன் உஷா.